களங்கம் விளைவிக்கணும். அதற்காக போபோர்ஸ் என்ற வழக்கை தாக்கல் செய்து அந்த போபோர்ஸ் வழக்கு மூலமாக அவரை களங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியோ பல கட்சிகள் ஒருங்கிணைந்து சென்ற சதியின் காரணமாக விசாரணை வைத்து அதற்கு பிறகு அந்த விசாரணையில ராகுல் காந்திக்கும் போபோர்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர் இறந்த பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டது. தலைவர் ராகுல் காந்தி மீது திட்டமிட்டு பல நீதிமன்றங்களில் RSS அவர் அசிங்கப்படுத்தினார், RSS இழிவுபடுத்தினார். ராகுல் காந்தி அவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர் அல்ல, ராகுல் காந்தி அவர்கள் இங்கிலாந்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் பொய் வழக்கு போட்டார்கள். இதை எல்லாவற்றையும் விட அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் பறிகிற வேலையில ராகுல் காந்தி அவர்கள் மீது குஜராத் மாநிலத்தில் வழக்கு போட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றமானது ராகுல் காந்தி மீண்டும் தவறு இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் அவரை மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியது. இதை நான் சொல்வதற்கு காரணம், திட்டமிட்டு காந்தி குடும்பத்தை, நேரு குடும்பத்தை பழிவாங்குகின்ற வேலையை நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ RSS இயக்கமும் செய்து வருகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்ன? அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ, மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோ காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும். அதாவது ஆணி வேலை புடுங்கினா RSS இந்த ஆணி வேலை புடுங்குகின்ற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். இதெல்லாம் எடுபடாது. இந்திரா காந்திக்கு செஞ்சாங்க, ராஜீவ் காந்திக்கு செஞ்சாங்க, மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இந்திரா காந்திக்கு செஞ்சாங்க, அதுக்கு பிறகு இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தாங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது இந்த போன்ற வழக்கானது திட்டமிட்டு பழிவாங்குகிற நோக்கத்தோடு செய்யப்படுகின்றது. பாரதிய ஜனதா ஆட்சியில் ஊழல் நடக்கலையா? பணப்பரிமாற்றம் நடக்கலையா? அந்நிய செலாவணி முதலீடு ரகசியமா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர்கள் செய்யலையா? அசாம் மாநில முதலமைச்சர் மீது வழக்கு, ஹேமந்த பிஸ்வால் மீது வழக்கு, எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதன் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு, அந்த வழக்கு உண்மை நிலுவையில் இருக்கு, ஜெயிலுக்கு போனாரு அந்த ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு பொம்மை பேர்ல பொம்மை முதலமைச்சராக இருக்கும் பொழுது 40% கமிஷன் பொதுப்பணித்துறையில் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி விசாரணை வழக்கு நடக்குது. அது மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர்கள் மீது வழக்கு அமலாக்க பிரிவுத்துறை போகுதா, வருமான வரித்துறை போகுதா, அல்லது CBI போகுதா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எந்த ஊழல் குற்றச்சாட்டுனாலும், அவங்க கூட்டணி கட்சியில ஊழல் குற்றச்சாட்டுனாலும் மோடி அரசாங்கம் கண்ணை மூடி கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், அஜித் பவார் சரத் பவாருடைய அண்ணன் புள்ள, அவரு அந்த கட்சியை படிச்சாரு. படிச்சுட்டு பாரதிய ஜனதா கூட கூட்டணி சேர்ந்தார். காங்கிரஸ் தலைவர் மீது பழி வாங்கும் பொய் வழக்கை போடுவதை சூப்பர்